எப்போதுமே பிரம்ம முகூர்த்தம்ன்றது ரொம்ப சிறப்பான ஒரு முகூர்த்தம். பிரம்மனாலே குறிக்கப்பட்ட முகூர்த்தம் என்று சொல்லப்படுகின்றது. அந்த பிரம்ம முகூர்த்தம்ன்றது ஏன்னா உலகத்தை படைத்தவரே யார்? பிரம்மா தானே. இந்த காலத்தினுடைய கணிதத்தமாக விளங்குபவர் தான் பிரம்மா. பிரம்மாவை தான் ஜீவராசிகள் படைப்புடையனுடைய கடவுள். அவரால் உருவாக்கப்பட்ட அந்த காலத்தில் ஒன்று தான் இந்த பிரம்ம முகூர்த்தம். ஓம் சக்தி. ஜெய் கணேஷா, ஜெய் வராகி. அம்மா, பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபடலாமா அப்படின்னு முத்து என்பவர் இந்த யூடியூப்பில் பதிவு செய்திருக்கிறார் தன்னுடைய கேள்வியை. வராகி அம்மாவை இரவில் ஏன் வழிபட வேணும்னு ஒரு எபிசோட் போட்டிருக்கேன். அதில் வந்த கேள்வி தான் முத்து என்பவர் கேட்ட கேள்வி. நான் உங்களுக்கு பலமுறை சொல்கிறேன், வராகி அம்மா இரவில் தான் வருவாங்க, இரவில் பலம் தருவாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா காசியில் அம்மாவுக்கு இரவு நேரத்தில் தான் உலா வருவாங்க என்று சொல்லப்படுகிறார். பைரவருக்கு இணையாக வராகி அம்மா சக்தியின் சுரூபமாக காசியில் காட்சியளிக்கிறார். அப்போது அதனால் பெரும்பாலும் என்ன சொல்கிறாங்க, வராகி அம்மா இரவு நேரத்தில் வலிமை தருபவள் என்று சொல்லி. நானும் அம்மாவை வரலக்ஷ்மியாக வராகி அம்மாவை பார்க்குறேன். நானும் சொல்கிறேன், அந்திசாயிர நேரத்தில் தான் லக்ஷ்மியோட அம்சம் சொல்லியிருக்கிறேன். அதே நேரத்தில் லக்ஷ்மியோட அம்சம் என்று சொல்லும்போது வராகி அம்மா விடிகால இருளில் கூட வராகி அம்மா இருப்பாங்க. எப்போதுமே பிரம்ம முகூர்த்தம்ன்றது ரொம்ப சிறப்பான ஒரு முகூர்த்தம். பிரம்மனாலே குறிக்கப்பட்ட முகூர்த்தம் என்று சொல்லப்படுகின்றது. அந்த பிரம்ம முகூர்த்தம்ன்றது ஏன்னா உலகத்தை படைத்தவரே யார்? பிரம்மா தானே. இந்த காலத்தினுடைய கணிதத்தமாக விளங்குபவர் தான் பிரம்மா. பிரம்மாவை தான் ஜீவராசிகள் படைப்புடையனுடைய கடவுள். அவரால் உருவாக்கப்பட்ட அந்த காலத்தில் ஒன்று தான் இந்த பிரம்ம முகூர்த்தம். இந்த பிரம்ம முகூர்த்தம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறந்த அதிர்வலைகள் இருக்கும். கிட்டத்தட்ட அந்த 4:30லேருந்து 5:30 நேரம், அந்த 3 மணிலேருந்தே பார்த்தீங்கன்னா ராத்திரி சாயங்கால நேரத்தில் மரங்கள் வீசுவதற்கும், அப்புறம் இரவு நேரத்தில் அந்த துயிர் கொண்டு அந்த பட்சிகளோடு சேர்ந்து அந்த மரங்கள் தூங்குவதற்கும், அதே போல் விடிகாரம் நெருங்க அந்த மரங்கள் பட்சிகளுடைய செயல்பாட்டிலே அதனுடைய நம்முடைய பிரபஞ்ச சக்தியினுடைய அமைப்பை நம்ம பார்க்கலாம். என்றைக்குமே இயற்கையிலேருந்து மாறுபடுவர்கள் யார் என்று சொன்னால் நம்ம மனிதர்கள் மட்டும்தான். மற்றபடி எல்லா ஜீவராசிகளுமே படைப்பு கடவுள் பிரம்மா என்ன வகையில் பிரபஞ்சத்தில் படைத்தாரோ அந்த செயல்பாட்டு எல்லா உயிரினங்களும் எல்லா ஜீவராசிகளும் எல்லா தாவரம் செடி கொடிகள் செய்திருக்கின்றன. அந்த வகையில் எல்லா ஜீவராசிகளுக்கும் உயிர்ப்பாக இருக்கின்ற காலம் என்று சொன்னால் விடிகாலை பிரம்ம முகூர்த்தம். அந்த பிரம்ம முகூர்த்தம்ன்றது 4 மணிலேருந்து 5:30 மணிக்குள்ளே இருக்க காலகட்டம். சூரிய ஒளி வருவதற்கு ஒரு அரை மணி நேரம் முன்னேறமாகவே அந்த பிரம்ம முகூர்த்தம் முடிவதாக கொள்ளணும். அப்போ தான் அதோட அதீத சக்திக்குள்ளே நம்ம வருவோம். அப்போ நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் தியானம் செய்யணும் அப்படின்னாலே நம்மளுடைய 3 மணிக்கு 3:30க்கே எழுந்து நம்முடைய கடமைகளையெல்லாம் முடித்து விட்டு குறிப்பாக 4:30க்குள்ளேயாவது நம்ம பிரம்ம முகூர்த்த தியானத்துக்கு வந்துடணும். பிரம்ம முகூர்த்தோட பூஜைக்கு வரணும். என்னுடைய அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் நான் சொல்லியே கொடுக்காமையே வராகி அம்மாவே உள்ளே கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்வாங்க. அதே மாதிரி என்னாலேயே அவங்கள பார்க்க முடியல, வாக்குக்கு வந்தும் கூட என்னால் வாக்கு கொடுக்க முடியலன்னா சொல்கிற ஒரே விஷயம் என்ன பண்ணுவாங்க, எலுமிச்சம்பழம் எடுத்து வைக்கணும், தேங்காய் எடுத்து வைக்கணும்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அந்த ஒரு வாரத்தில் எப்படியாவது நான் அவங்களுக்கு கிடச்சிருவேன், வாக்கு சொல்லிடுவேன். அம்மா எனக்கு வாக்குக்கு உத்தரவு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இன்னொன்று பார்த்தேன்னா, தொடர்ச்சியாக அவங்களோட பிரச்சனைகள் அதீத பிரச்சனை, பெரிய கட்டுகள் இருக்குது, அழுத்தம் இருக்குது. எந்த கோயில் போனாலும் என்னால் சரியில்லைன்னு சொன்னால் என் அலுவலகத்தில் இருக்கும். குறிப்பாக என்னுடைய கணவர் அந்த தொலைபேசி எடுத்தால் அவர் வழிகாட்டுவது என்னவென்று சொன்னால், விடிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தை எழுந்து விளக்கேற்றி வழிபடுங்கள். நீங்கள் என்ன காயத்ரி ஜபம் சொல்கிற அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு வருதோ வரையாதோ கவலைப்படாதீங்க. விடிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தை எழுந்து சுத்தமாக குளித்து விட்டு, ரொம்ப வயதானவர்னால் சொல்லிடுவார், 60 வயசுக்கு மேலே இருந்தானா அம்மா முகத்தை மஞ்சளை போட்டு அலம்பிக்கோங்க, விளக்கேற்றுங்கன்னு சொல்லுவாங்க. இளம் வயதுக்குரியவர்கள் எல்லாம் குளிச்சுட்டு விளக்கேற்றுங்க சொல்லுவாங்க. இதுதான் நான் எப்போதுமே நான் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன். அதில் பார்த்தீங்கன்னா விடிகால பிரம்ம முகூர்த்தத்தை எழுந்து விளக்கேற்றி விட்டு வாசல்லையும் ஒரு ஜோடி தீபத்தை ஏற்றி வைத்து அந்த வராகி நினைத்து மனதார உச்சரியுங்கள். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றின்னு சொல்லுங்கள். அதே நேரத்தில் மனதார அவங்கள நினைத்து தியானம் பண்ணுங்கள். எவ்வளோ பெரிய மாற்றம் நடக்கும்னு பாருங்கள். நம்ம 48 நாள் பூஜை செய்கிறத பலனை காட்டிலும் அதீத பலன் எப்போ வரும்னா, பிரம்ம முகூர்த்தத்தில் நிறைய பேருக்கு என்னுடைய கணவர் சொல்லி
கிட்டத்தட்ட 3 நாள்லேயே அவங்களுக்கு விடிவு கிடச்சிருக்கு. நிறைய பேருக்கு வந்து அந்த 18 நாள் பூஜையில் அவ்வளோ சாதிச்சுட்டு அவங்க எங்கிட்டயே வந்ததில்லை. எனக்கு பிரச்சனை என்னை பார்க்க வருவாங்க, இந்த அமைப்பு முறையிலே சொல்லிடுவாங்க. அதுலேயே அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடச்சிருக்கும். நன்றி தான் வரும், எங்கிட்டே வந்து காட்டுவார், நன்றி சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு கேட்டது 18 நாளே கிடச்சிது. என்னோட பேசிக்க கூட மாட்டாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவுறுத்தல் என்ன அப்படின்னா, வழிகாட்டுதல், பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து வழிபாடு செய்ய வேண்டும். நீங்கள் வந்து ஒரு தொடர்ச்சியாக ஒரு 18 நாள் 48 நாள் பிரம்ம முகூர்த்தத்துலேருந்து வழிபட்டு பாருங்கள். அதனுடைய அதிர்வலிகளே தனி. அதனால தான் மார்கழி மாதம் தேவர்கள் கண்விழிக்கின்ற நேரம். அவங்களுக்கு மார்கழி மாதம்தான் தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்தம். அப்படி பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் தான் கோயில்கள் எல்லா இடத்துலையுமே பேர், காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரை இருக்கின்ற அந்த திருவேங்கடத்துலேருந்து இந்த ஸ்ரீரங்கம் வரை இருக்கிற எல்லா இடத்துலையும் பார்த்திங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்த பூஜை, மார்கழி மாத வழிபாடு. ஏனென்று சொன்னால் பிரபஞ்சத்தில் அதீத அதிர்வலைகள் தரக்கூடிய நேரம்தான் இந்த பிரம்ம முகூர்த்தம். அவ்வளோ அழகான அமைதி கிடைக்கும். அந்த பிரம்ம முகூர்த்தம் ஒரு அழகான ஒரு காற்று கிடைக்கும். பிரபஞ்சத்துடைய தெய்வீக அதிர்வடையோடைய காற்றும் இருக்கும். அந்த பிராணாயாமத்தில் நீங்கள் உள்ளே இழுக்கும்போது தான் அந்த காற்றினுடைய அதிர்வலைகள் தெரியும். நீங்கள் கண்டிப்பாக பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை பண்ணி பாருங்கள். அந்த மூச்சு காற்றை உள்ளே வாங்குங்க. வராகி அம்மாவை நினைத்து அந்த விளக்கிலை வழிபட்டு அந்த பூஜை ஆராதனைகளை முடித்து கொண்டு அந்த பிரம்ம முகூர்த்தத்திலே அந்த மூச்சு காற்றை அப்படியே உள்ளே வாங்கி கொண்டு வாங்க. அந்த காற்றினுடைய சுவாசத்தை பாருங்கள். அதை உள்ளே செய்துவிட உங்கள் உள்ளத்திலும் வெளியிலும் இருக்கின்ற அத்தனை விதமான அழுத்தங்களையும் அழுக்குகளையும் அழுக்காறுகளையும் உங்களை சுற்றி இருக்கின்ற அத்தனை தடைகளையும் விரட்டி வரும். இந்த 3 மாதமாக தொடர்ச்சியாக வருகின்ற என்னோட தொலைபேசி அழைப்பில் 70% பேர் வாக்கு கேட்க மாட்டாங்க. இந்த வாக்குக்கே அவங்க வந்து சரியாக இருந்தது உண்டு. பிரம்ம முகூர்த்த வழிபாடு மிக சிறந்தது முத்து. கண்டிப்பாக தொடர்ச்சியாக செய்யுங்க. உங்களுக்கு அதீத அதிர்வலைகள் வரும். இரவில் தான் வழிபடணும்னு இல்லை வராகியம்மா. பிரம்ம முகூர்த்தத்தில் வழிபட்டு இரவில் 6லேருந்து 9, 10க்குள்ளே வழிபடுங்க. கண்டிப்பாக வராகியம்மா உங்களுக்கு கேட்ட வரத்தை தருவார்கள். அதீத அற்புத தெய்வீக ஆற்றல் ஆனது பிரம்ம முகூர்த்த வழிபாடில் கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு உங்களுடைய உள்ளமானது அதற்குரிய ஆற்றலை நீங்கள் வெளிலே சொல்ல முடியாது. கண்டிப்பாக செய்யுங்க. செஞ்சுட்டு ஒவ்வொருத்தரும் இந்த யூடியூப்பில் பதிவிடுங்க. ஏன்னா உங்களை பார்த்து பலர் அந்த பிரபஞ்சத்துடைய அந்த காற்றினையும் அந்த அதிர்வில்லாத ஒரு அமைதியான சுகந்தத்தை அனுபவிக்க வேண்டும். அது தெய்வீக சுகந்தம், தெய்வீக ஒரு சூழல். அது பிரம்ம முகூர்த்தம். அதை உணர்ந்து பாருங்கள், பேரானந்தமாக இருக்கும். பெரிய வெற்றியை உங்களுக்கு வாழ்க்கையை தேடித்தரும். பிரம்ம முகூர்த்த வழிபாடு, தியானம், பூஜை வந்து உலகத்திலே மிக சிறந்ததாக சொல்லப்படுகின்றது. எனவே பிரம்ம முகூர்த்த வழிபாட்டில் ஸ்ரீ வராகி அன்னையை பற்றி கொள்ளுங்கள். தெய்வீகத்துடைய அதீத அதிர்வலையை பெறுங்கள் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து பக்தியுடன் விடைபெறுவது ஆன்மீக சொற்பொழிவாளர் கர்ம வெளிப்பட ஜோதிடர் முனைவர் லக்ஷ்மி ரவிச்சந்திரன். நன்றி, வணக்கம். ஓம் சக்தி.